இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் நவாப் பட்டோடியின் மகனாக பாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்தவர் தான் சயிஃப் அலி கான். தற்போது பாலிவுட்டின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக மாஸ் காட்டி வருகிறார். சயிஃப் அலி கான் நவாப் பட்டோடி ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர். 1949 வரை முஸ்லிம் சமஸ்தானமான போபாலின் கடைசி நவாபாக இருந்த ஹமீதுல்லா கானின் கொள்ளுப்பேரன்தான் இந்த சயிஃப் அலி கான். இவர்களின் குடும்பத்துக்கு போபாலில் சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் உள்ளன. சிறுவயதில் அங்குள்ள அரண்மனையில்தான் சயிஃப் அலி கான் வளர்ந்தார். 1950ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பட்டோடி வாரிசாக கருதப்பட்ட அபிதா சுல்தான் தனது மகனுடன் பாகிஸ்தான் சென்று விட்டார். இதனால் இந்திய குடியுரிமையையும் அவர் இழந்தார். இதையடுத்து அவரது சகோதரி சஜிதா சுல்தான் வாரிசாக கருதப்பட்டார். சுஜிதாவின் மகன்தான் சயிஃப் அலி கானின் தந்தையான மன்சூர் அலி கான். இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு பட்டோடி குடும்பத்துக்கு சொந்தமான அனைத்து சொத்துகளும் எதிரி சொத்து என அறிவிக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எதிரி சொத்துகள் என அறிவிக்கப்பட்டால் அது மத்திய அரசுக்கு சொந்தமாகிவிடும். மத்திய அரசின் நோட்டீஸை எதிர்த்து 2015இல் நீதிமன்றத்தை நாடிய சயிஃப் அலி கான் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடையும் பெற்றார். இதையடுத்து கோடை காலங்களில் பொழுதை கழிக்கவும் திரைப்பட படப்பிடிப்புக்கும் போபால் அரண்மனைக்கு சயிஃப் அலி கான் சென்று வந்தார். இதனிடையே நவாப் சொத்துகளுக்கு யாரும் உரிமை கோர முடியாது என்று 2016இல் மத்திய அரசு புதிய நோட்டீஸை பிறப்பித்தது. தொடர்ந்து கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி சயிஃப் அலி கானின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அவர் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் வழங்கியது. அதன்படி கடந்த 12ஆம் தேதிக்குள் சயிஃப் அலி கான் தரப்பில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை சயிஃப் அலி கான் நீதிமன்றத்தை நாடாததால் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் அரசுடைமையாக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. 2014ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த சொத்து பஞ்சாயத்து இப்போது முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. எதிரி சொத்து என்பது இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்று பின்னர் தங்கள் இந்திய குடியுரிமையை கையகப்படுத்திய தனிநபர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை குறிக்கும் ஒன்றாகும். இந்த சட்டம் இந்திய பாகிஸ்தான் போருக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. போபால் நவாப் ஹமீதுல்லா கானின் மகள் அபிதா சுல்தான் பாகிஸ்தானில் குடியேற முடிவு செய்ததால் பட்டோடி குடும்பத்தின் சொத்து இந்த வகைக்குள் வந்தது. இதுவே சயிஃப் அலி கான் குடும்பத்தினரின் 15,000 கோடி சொத்து கை நழுவி போக காரணமாக அமைந்துள்ளது. சமீபத்தில் சயிஃப் அலி கான் வீட்டில் புகுந்த திருடன் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கடுத்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய சயிஃப் அலி கான் தற்போது 15,000 கோடி சொத்தையும் இழக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது அவரை மட்டுமல்லாமல் அவரது ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.